ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஸ்ரீபதி. இந்த ஒரு பேர் தான் நேற்றுலேருந்து ரொம்ப வைரலாக ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல தமிழ்நாட்டு சார்பில் பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பொண்ணு சிவில் நீதிபதியாக பார்த்தோம் அப்படின்னா பதவியேற்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிவில் நீதிபதிக்கான அந்த எக்ஸாம் அப்படின்றத ஸ்ரீபதி கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தோன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து கவிஞர் வைரமுத்து இருக்கார் இல்லையா, அவர்லேருந்து திரைப்பிரபலங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஸ்ரீபதிக்கு வந்துட்டு வாழ்த்து அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளியர் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய ஈஸி அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் பல லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத கிளியர் பண்ணும்போது ஸ்ரீபதிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம், இவ்வளோ அங்கீகாரம் தராங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இதுக்கான கேள்விக்கான விடையை தான் நான் முன்னாடியே சொன்னேன். பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் சிவில் நீதிபதியாக பார்த்தோம் அப்படின்னா தேர்வாயிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபதி அவங்க டெலிவரி டேட்லேருந்து 2வது நாள் இந்த எக்ஸாம் அப்படின்றத எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே பார்த்தோம்னா அந்த பிரசவம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பெண்ணுக்குமே பிரசவம் அப்படின்றது கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி உள்ளே போகக்கூடியவங்க திரும்பி வெளியே வருவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு மெடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் எக்கச்சக்கமான முன்னேற்பாடுகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னாலும் அந்த டெலிவரி டைம் இருக்கு இல்லையா, அதில் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி டைமுக்கு அப்புறமா ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களுடைய நார்மல் லைஃபுக்கு திரும்புறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 3 வாரம் ஆகும். ஆனால் அவங்க டெலிவரிக்கான அடுத்த நாள் 2வது நாள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க போயிட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றத எழுதுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய மன உறுதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக ஸ்ரீபதிக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றத கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். வெங்கட்ராமன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வெங்கட்ராமனை பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள மாதிரி குழந்தை பிறந்துருச்சுல, குழந்தை பிறந்து 2 நாள் தான் ஆகுது, குழந்தைய பார்க்காம எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் அடுத்த டைம் எழுதிக்கலாம், அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லாமல் ஒய்ஃப் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்காக எக்கச்சக்கமாக ப்ரிப்பேர் அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சாதாரண காரை பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 ரூபா செலவு பண்ணி சொகுசு காராக மாற்றுறாங்க. ஏன்னா அவங்களுடைய உடல்நிலை இருக்கு இல்லையா, குழந்தை பிறந்த ரொம்ப பச்சை உடம்பு, அதுவும் 2 நாள் தான் ஆகுது, இங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டு போகணும், ட்ராவல் பண்ணி போகணும், அங்கே போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுனால 1,00,000 ரூபா செலவு பண்ணி ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி சாதாரண காரை சொகுசு காராக மாற்றி அவங்க கொண்டு போய் எக்ஸாமும் எழுத வைக்கிறாங்க. ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிஞ்சது தான். அவங்க சிவில் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அவங்க சிவில் நீதிபதிக்கான தேர்வு இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நானுமே பார்த்தேன் அப்படின்னா யூடியூப் இருக்கு இல்லையா, யூடியூப் என்னடா கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு 1.5 இயர்ஸாக வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும், எந்த ரீச்சுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுன் ஆகி யூடியூப்பை விட்டுட்டு போயிடலாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஸ்ரீபதியினுடைய பெயர் நேற்று என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இந்த வீடியோக்கான கண்டென்ட் அப்படின்றத தேடி சர்ச் பண்ணி இந்த கண்டென்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே லைஃப்பில் தோக்குறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கன்சிஸ்டன்ட்டி, போராடுறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த கன்சிஸ்டன்ட்டியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக போராடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபதி இன்னைக்கு புகழுடைய வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க, புகழுடைய உச்சத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் பார்த்தோம் அப்படின்னா வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பழங்குடி இனத்தை சார்ந்த பெண், அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய புலியூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீபதி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இவங்களுடைய அம்மாவுமே பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே இவங்க கல்யாணம் பண்ணி போன ஊர் இருக்கு இல்லையா, ஸ்ரீபதியுடைய அம்மா கல்யாணம் பண்ண போகிற ஊரில் இருந்தால் நம்ம பொண்ணை வந்துட்டு நம்மளால் படிக்க வைக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபதியை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா அவங்க பிறந்த ஊருக்கே வராங்க. அங்கே தான் ஸ்ரீபதியினுடைய இந்த எஜுகேஷன் அப்படின்றதெல்லாம் ஆரம்பித்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோன்னா பிஏபிஎல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்மள பலருக்குமே ஸ்ரீபதி பேராக இருந்தாலும் சரி, ஸ்ரீபதியாக இருந்தாலும் சரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி வராங்க. இதுக்கு நடுவில் ஸ்ரீபதி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்றதும் நடந்தது. ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க, இல்லைனா நிறைய கல்யாணமான பெண்கள் இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டிலே இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், நான் எங்கே போக முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி இருப்பாங்க இல்லையா. அப்படிலாம் கிடையாது. இங்கே எக்கச்சக்கமான ஸ்ரீபதிகள் இருக்காங்க. கல்யாணம் ஆனால் என்ன பரவாயில்ல, நான் தொடர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த நீதிபதிக்கான எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடுவுல கன்சீவும் ஆகுறாங்க. ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய டெலிவரி டேட்டும் அந்த எக்ஸாம் டேட் இருக்கு இல்லையா, உங்களுக்கான எக்ஸாம் டேட்டும் ஒரே நாள்ல வருது. என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்கும்போது, ஸ்ரீபதி சொன்ன ஒரே வார்த்தை, நான் இந்த எக்ஸாமை எழுத போறேன் அப்படின்றது தான். ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம் டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது அக்யூரேட்டா ஒரு 2 நாள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, அவங்க டெலிவரி அப்படின்றதும் நடக்குது. டெலிவரியான பச்சை உடம்போட இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்றதும் எழுதுறாங்க. இன்னைக்கு பாஸ் ஆனதுனால பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹாப்பிக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஸ்ரீபதி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே இந்த கிராம சபை கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த கிராம சபை கூட்டங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். அப்போ கிராமத்துக்கு என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் முன்னெடுத்து வச்சாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தான் இந்த பொட்ட பிள்ளைகளெல்லாம் ஊர் தாண்டி படிக்க அனுப்பக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் இதெல்லாம் 4 எழுத்து படிச்சிருச்சா அதனால நம்மளை வந்துட்டு கேள்வி கேட்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த கூட்டத்திலே ஸ்ரீபதியை வந்து திட்டினாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த கூட்டத்தில் திட்டினாங்களோ அதே கூட்டத்துக்கு முன்னாடி ஸ்ரீபதி இருக்காங்க இல்லையா, ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு நீதிபதியாக மாறி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, யார் யாரெல்லாம் இது படித்து கிழிக்க போதாமா, 4 எடுத்து படிச்சுட்டா பெரிய எவ்வளோமா அப்படின்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபதி போயிட்டாங்க. ஸோ எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அதில் வாழ்ந்த ஒரு பொண்ணு தான் ஸ்ரீபதி. எங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை, எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சக்தி அப்படின்றதையும் இப்போ ஸ்ரீபதிக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கு இல்லையா, அதை முடிச்சு அவங்க நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பல விஷயங்கள் அப்படின்றத மாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கனா திரைப்படம் இருக்கு இல்லையா, கனா திரைப்படத்தில் ஒரு சூப்பரான டைலாக் அப்படின்றது வரும். இந்த உலகம் இருக்கு இல்லையா, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி சொன்னா நம்பவே நம்பாது, என் காதுல கூட வாங்காது, யாரா இவன் பைத்தியக்காரன் கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் இந்த உலகம் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சாதாரணமான ஒரு கிராமத்துல இருந்த பொண்ணு ஸ்ரீபதி அப்படின்ற ஒரு பெயர் யாருக்குமே தெரியாத ஒரு பொண்ணு, ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா லைம் லைட்ல ஸ்ரீபதி தான் இருக்காங்க. முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமா பிரபலங்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம சேனல் சார்பாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளுடைய ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்ரீபதி மாதிரி இன்னும் பல ஸ்ரீபதிகள் உருவாகணும் அப்படின்னு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பர்சனலாக என் லைஃப்பில் ஓகே யூடியூப்பை வந்துட்டு குவிட் பண்ணிடலாம், போதும் யூடியூப்பை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஸ்ரீபதியினுடைய வாழ்க்கை அவங்க தாண்டி வந்த ஸ்டெப்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. இன்னும் நம்ம போராடணும் அப்படின்னா நமக்கான ஒரு நாள் அப்படின்றதும் வரும் அப்படின்ற தைரியத்தோட மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோட வீடியோஸ் அப்படின்றத கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளும் கூடிய சீக்கிரமாக க்ரோத் ஆகி இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான நல்ல கண்டென்ட்ஸ் அப்படின்றதும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.